இல்லை guys, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, பிஆர் ரேங்கிங்கில் போயா சிங்கிள் கில் அடிக்க போகிறோம். அதாவது கடைசியில் ஒருத்தன் பண்ணி அவனை மட்டும் அடித்து நம்ம கில் எடுக்க போகிறோம் கைஸ். ஓகே இப்போ நம்ம பிஆர் ரேங்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னும் சொல்ல போகிறேன் கைஸ், அதாவது நம்ம ஒரு பைக்கை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். காரு வெஹிக்கல்ஸ் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்க போகிறோம். வண்டியை மட்டும் ஓட்டிக்கிட்டு, அதுவும் பைக்கு வெஹிக்கல்ஸ் மட்டும் ஓட்டிக்கிட்டு அந்த கடைசியில் இருக்காமல, கடைசியில் ஒருத்தருப்பாமல அவனை அடித்து போன்னுட்டு நம்ம முடிக்க போகிறோம் கைஸ். புரியுதா? நான் சொல்கிற ஒரு 5-6 வாட்டி கேட்டால் தான் புரியும். வெஹிக்கல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்து கடைசியில் ஒருத்தர் சிக்குவோம்ல, அவனை மட்டும் அடிக்க போகிறோம். டாப் சீக்ரெட். ஓகேவா? இப்போவும் புரிஞ்சிருக்காது, புரிகிற வரைக்கும் சந்தோஷம். சரி, டச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சரியா இப்படி திருப்ப மாட்டேங்குது, என்னன்னு தெரில கைஸ். ஃபோனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபோனை ரிப்பேருக்கு தான் கொடுக்கணும். நான் கண்டது கனவா? ஓ, மஷ்ரூமா? கண்ணுன்னு நினச்சேன். ஏன்னா நடு ரோட்டில் எப்படிடா கண்ணு போட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். என்ன கட்டானா மட்டும் வச்சு நான் என்ன பண்ணேன்? ஐயோ, கட்டானா மட்டும் வச்சுருக்க முடியாது, என்னத்த பண்ண? ஆடியே உள்ள போய் இன்னும் கொஞ்சம் லூட்டு அப்படியே போடு. அன்லிமிட்டட். இதுக்கு தான் புல்லட்டே தேவையில்லையா? அப்போனா ரெட் கலர் புல்லட்டு, அதாவது என்ன புல்லட்னா எஸ்எம்ஜி நம்ம மட்டும் எடுத்தால் போதும். இந்த புல்லெலாம் தேவையில்ல. இந்த இருக்கு. அடுத்து இதை நான் இந்த ஐடியா எப்போ தோணுச்சுன்னா இப்போ தான் எனக்கு தோணுச்சு கைஸ். சரி, இப்படி விளையாடுவோமே அப்படின்ட்டு. என்ன பெட்ரூம் காலியாக இருக்குது? காலியா ஜீப்பா? ஜீப்பு வேணாம், ஜீப் வேணாம். எனக்கு இப்போ ஜீப் வேணாம். நமக்கு வேறு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போது பைக் மட்டும்தான். என்ன இங்கே எவனோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ். ஐயோ, ஆளுங்க இருக்காங்களா? நான் இங்கே வந்துட்டேனே, ஒரு கிலோ கூட அடிக்கக்கூடாதுன்னு இருக்குங்க. ஐயோ, கை வேறு நம்மங்க இருக்கு. கண்ணு முன்னால் ஒருத்தனை பார்த்துக்கிட்டு கார்னிவல் பிகின்ஸா? என்ன கார்னிவல்? ஆமாம், மறந்துட்டேன். புதுசாக அந்த ஈவெண்ட்டில் கார்னிவல்னு ஏதோ சொல்லிட்டு வானம் பலப்பலான்னு எரியுது அப்படின்ட்டு. இதை நான் பார்க்கவே இல்லையே. இது நான் இப்போ தானே பார்க்குறேன். இவ்வளோ நேரமாக பிஆர் தானே விளாண்டுருந்தேன். இதை நான் பார்க்கவே இல்லையே. சரி, நான் இப்போ எதுக்கு வண்டி எடுத்தேன்னா, பைக்கை தேடி தான் வண்டி எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இது ஆமையோட அப்பன். இதை விட்டு ஊருக்குள்ளே தான் வண்டி இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துக்கு பேர் வேறு எனக்கு தெரியாது. கிர்மாவா ஆட்டோ ஒரு ஷட்டராக தேடிட்டு வரேன்.
இந்த ஷட்டில் எனக்கு காலியாக இருக்குது. என்னடா அது? ஒன்றுத்தில் ஆட்டோ ஒன்று காலியாக இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. ஆமாம், இன்னும் ஒன்று இருக்குது அந்த கடைசியில். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லையா? சரி, நம்ம இதில் போய் கொஞ்சம் லூட் பெருக்குவோம். அடுத்து இங்கே போய் இதில் வந்து கொஞ்சம் லூட்டு பெருக்கும். அதாவது இதில் என்ன லூட்டு பிறக்க இருக்குன்னு தானே கேட்பீங்க. இந்த இது இருக்குல்ல, அப்புறம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3 சூப்பர் மெடிக்கெட் இருக்குது. பொறுக்கிப்பு சூப்பர் மெடிக்கெட் பொறுக்கிப்பு. சூப்பர் மெடிக்கெட்டாக போய் தேடி 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 எடுப்பேன். ஐயோ, கார் கிடைக்க மாட்டேங்குது. சாரி, பைக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் பீக்கில் இருக்குமா? பீக்கில் ஒரு பைக்கு, பீக்கில் எப்போயுமோ ஒரு வண்டி நிற்கும், ஏதான் ஒரு வண்டி நிற்கும். அதே மாதிரி பைக் எதாவது இருக்கான்னு பார்ப்போமே. இந்த மலையை ஏறி இந்த பக்கம் இறங்கி இன்னொரு மலை ஏறணுன்னா பீக் வந்துடும். ஒவ்வொரு இடத்தையும் எனக்கு குறித்து வச்சுருக்கேன் நான் மைண்டில். இந்த தெரியுது பார்த்தீங்களா தூரத்தில், அதோ பாரு தூரத்தில் ஃப்ரீ ஃபயரு பீக்கு. அப்புறம் இந்த ஊருக்குள்ளே ஒரு வண்டி நிற்கும். ஐயோ, இதுவும் இந்த வண்டி தான் இருக்கா? அங்கே ஒன்று, இங்கே வண்டி இருக்குது. சரி, என்னடா அது எப்படி? நான் ரொம்ப நேரமாக, எவ்வளோ நேரமாக நீங்களே பார்க்குறீங்களா? சரி, மலை மேலே வேறு ஏற மாட்டேங்குது. இவ்வளோ நேரமாக நான் ஐயோ பைக்கை தேடுன்னு தேடுறேன். ஐயோ, ஜோன் வேறு பிடிச்சிருச்சு பீக்கில். பைக் வேறு அங்கிட்டு தான் இருக்கும், இல்லை இங்கே இருக்கும். ஆட்டோ தான் இருக்கா இங்கே? சூப்பர், வட்டாமமே. ஐயோ, பைக்கை தேடி எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இங்கே ஒரு வண்டி நிற்கும். எங்கேயாவது பைக் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லி ஆட்டோ? ஐயோ, சரி, நம்ம இந்த வழியாக போவோம். ப்ரோலாம் அடிச்சிடா ப்ரோ. இபி ஃபுல்லாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது நம்மளுக்கு ஹெச்பி. இபி மட்டும் ஃபுல்லாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரே அடியாக சரக்குன்னு இறங்கிடும். இப்போ பாருங்க, இதை எடுக்க தான் இறங்கினேன். இப்போ எவனையும் அடிக்க இறங்கல. யாரும் அடிச்சிடாங்கடா, கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன். எவனும் இந்த இடத்துல இல்லை போல், அதுதான் எவனும் அடிக்கலன்னு. அங்கே எவனும் ஓடுறாங்க. அப்புறம் இப்போ நம்மளும் ஓட வேண்டியது. ப்ரோ எவனும் அடிச்சா ப்ரோ? ஐயோ, இது வேறு எறும்பு வேறு என் மேலே ஏறி இருக்குது. கடுப்பாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம ரிங்காரோ சார் சுற்றி வந்து சார் எவனும் இருக்கக்கூடாது. எவனா இருந்தானா டவக்கம் குனிஞ்சிருது, காலில் வந்துடுது. இது என்னதுன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிடுறது தான். இதுக்கு கொஞ்சம் புல்லட் கிடச்சிருக்கு. கடைசியில் ஃபைனல் ஒருத்தனை அடிக்கணும்னு சொன்னோம்ல, அவன் அடிக்க நம்மளுக்கு மேலே எவனும் இருக்கான், புல்லட் வரணும்ல. இங்கே ஒரு வண்டி நிற்குமே, இங்கே காணும். இதுக்கு அங்கிட்டு நிற்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான், இங்கே நிச்சயமாக ஒரு வண்டி நிற்கணுமே. சரி, என்னடா அது? இங்கே ஒருத்தன் ஓடுறான் கைஸ், நானும் ஓடுறேன் ப்ரோ. ஐயோ, வண்டி வசமாக மாட்டிக்கிச்சு.
இப்போ ஓட்டலாமா? ஓட்ட முடியுதா? ஓட்ட முடியுது, ஓட்ட முடியுது. ஓட்டுரு 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 ஓடிரு. அவ்வளோதான், பூஸ்ட் அமுக்கியாச்சு. வண்டியில் போய் ஒரு சொருகு. வண்டி புகை வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ ஏ ஏ ஏ ஏ ஐயோ, அவ்வளோதான் ஃப்ரெட்டு பிடிச்சாச்சு கேஸ். நம்ம என்னாச்சு? ஐயோ, சூப்பர் மெடிக்கல் இருக்குது, 4 வச்சுருக்கணுங்கிறது. நம்ம ஃப்ரெண்டை கொண்டாங்க காய்ஸ். இங்கே வேறு ஒருத்தர் நிற்கிறான் காய்ஸ். இன்றைக்கி நம்மளால் அதை பிடிக்க முடியாது போலக்கு. ஒருத்தனை கூட அடிக்காங்க. ஐயோ, இங்கே வேறு ஆளுங்க இருக்காங்களா? அப்போ 3ல் எதில் இருக்கேன்னு எவனுக்குமே தெரியாது. ஐயோ ஐயோ, வசமாக வாட்டிக்கிட்டு அது திருத்தில் போயிடுச்சு. இன்னும் 7 பேர் இருக்காங்க. அவ்வளோதான், அது கரெக்டாக உடையுது. நான் கரெக்டாக க்ளோவால், இந்த க்ளோவால் போட்டு சுற்று க்ளோவால் போட்டு உட்காந்தாச்சு. ஐயோ, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? நான் கேட்டேன், தனியாக சிக்கிட்டேன் நான். எப்போனாலும் வந்தானா அவ்வளோதான். இங்கிட்ட ஒருத்தன் ஓடினா ஒருத்தன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் முதல் வாட்டி சாவலை, செத்துட்டேன் நான் ஏற்கனவே. நான் எப்போ செத்தேன்? எப்போ செத்தேனே தெரியாமல் செத்துருக்கேன் கேஸ். நான் அவ்வளோ 14 தான் கிடச்சிருக்கு. நான் ஏன்னு தெரியுமா? ஒரு டேமேஜ் எவனுக்குமே டேமேஜ் கொடுக்கல. எவனுக்குமே நான் எவனையும் கில்லும் பண்ணலை. அதனால் நம்மளுக்கு 0-0 அதான் அதனால 14 தான் கொடுத்துருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது இவ்வளோதான். கஷ்டப்பட்டு நம்ம கடைசி 4வது வரைக்கும் வந்தது பெரிய விஷயம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான ஹாலில் வச்சுருங்க. அப்புறம் இந்த கேம் பிளேயில் நான் லூட்டே கொடுக்காம நான், அதாவது எப்படி சொல்ல, நம்ம முதல்ல ஒரு கன்று கொடுப்பாங்களே அந்த பிஸ்டல் மாதிரி, அந்த கன்னை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் இந்த டக்குன்னு நான் வேறு வர மாட்டேங்குது. இந்த இறங்கினோடனே ஒரு கன்று கொடுப்பாங்களே பிஸ்டல், இந்த கன்று கொடுத்தாலும் அந்த கன்னை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஒரு போயா அடிக்கணும். போயா அடிக்கிறது கஷ்டம்தான். நான் ஒரு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நான் தாக்கு பிடிச்சி காமிப்பேன். Hi guys, thanks for watching our videos. Thank you and bye.